ஏப்ரல் 3. தலைப்பு: ஆவியானவர் நம்மை நடத்தும் வழிகள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. யோவான் 10:27. அவருடைய போர் வீரர்கள் என உரிமை கோரும் அனைவரும் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்கள் எதிரியை நம்பிக்கைக்கு பாத்திரவான் என்று அழைத்து உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த நம்பிக்கையை மறுதலிப்பதற்கு பதிலாக அவனை அடையாளம் கண்டு எதிர்க்க வேண்டுமென தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உயர்த்தப்படவும் கனப்படுத்தப்படவும் அவருடைய வேலைக்காக தொடர்ந்து தகுதியடையவும் கூடிய நிலையில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். இத்தகுதிகளை நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்களே அதற்கு பொறுப்பாளி ஆவீர்கள். 3 வழிகளில் தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை வழிநடத்தி பிறரையும் வழிநடத்த நம்மை தகுதிப்படுத்துகிறார். அந்நியனுடைய சத்தத்திலிருந்து அவருடையதை எவ்வாறு நாம் அறியலாம்? கள்ள மேய்ப்பனுடைய சத்தத்திலிருந்து எவ்வாறு அவருடைய சத்தத்தை வேறு பிரித்து பார்க்கலாம்? தேவன் தமது சித்தத்தை அவருடைய வார்த்தையில் பரிசுத்த வேத வாக்கியங்களில் வெளிப்படுத்துகிறார். அவருடைய சத்தம் தெய்வீக ஏற்பாடுகளிலும் வெளிப்படுகிறது. நித்திய காரியங்களை பகுத்தறிய முடியாதபடி புலன்கள் குழப்பமடையும் வரை பரிசுத்தமாக்கப்படாத இருதயத்தின் தூண்டுதல்களை பின்பற்றி ஏமாற்றுகிற சாத்தானின் சத்தத்தை தேவ சத்தமாகவே ஏற்றுக்கொண்டு நமது சொந்த வழிகளில் நடந்து நமது சொந்த சித்தங்களின்படி செய்து நமது ஆத்துமாக்களை அவரிடமிருந்து பிரித்து கொள்ளாமல் இருந்தால் அந்த சத்தம் அடையாளம் காணப்படும். இருதயத்தின் மீது என்ன பதிவுகளை ஏற்படுத்தி அதை குணத்தில் செயல்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்புகளும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கான மற்றும் ஒரு வழியாகும். எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் முதலில் வேத வாக்கியங்களையே ஆலோசனைக்காக நாட வேண்டும். உண்மையாகவே நீங்கள் விசுவாச வாழ்க்கையை துவக்கி இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவருடையவராவதற்கு உங்களை முற்றிலும் தேவனுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரமாக மாற தமது நோக்கத்தின்படி உங்களை உருவாக்கவும் வளையவும் அவர் உங்களை கரங்களில் எடுத்திருக்கிறார். அவரது கரங்களில் எளிதில் வணையப்படும்படி ஒப்படைக்கவும் அவர் உங்களை எங்கே நடத்தினாலும் அவரை பின்பற்றவும் ஊக்கமான வாஞ்சை உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் தமது திட்டங்களை செயல்படுத்த நீங்கள் அவரை நம்புவீர்கள். அதே நேரத்தில் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுவதில் அவருடன் ஒத்துழைக்கிறீர்கள். என் சகோதரனே, இந்த காரியத்தில் உங்களுக்கு சிரமம் இருக்கும். ஏனெனில் நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை அனுபவத்தின் மூலம் அறிவதற்கு நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. இது உங்களை சந்தேகத்திலும் அபாயத்திலும் உங்களை நிறுத்துகிறது. அவருடைய சத்தத்தை வேறு பிரித்து பார்க்க உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆமேன்.